ஆனா நல்ல பந்தம். இந்த பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? வீடும் கிடைக்கும். பெரியபுராணம் சொல்லுது. யார்? இந்த இளையாங்குடி மாறநாயனார்னு ஒரு அடியார் இருக்கிறார் இல்ல, அவர் என்ன செய்தார்? அவரு அடியார்களுக்கு சோறு போடுவதற்கு மட்டும்தான் அவருடைய நோக்கம். சோறு போட்டே திருவடி அடைங்க. ஏற்கனவே சோற்றுக்கு ரெண்டு பொருள், ஒன்று சாதம்னு ஒரு பொருள், இன்னொரு திருவடி பேருன்னு ஒரு பொருள். இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை வாங்கிட்டார் கெட்டிக்கார். ஆனா யாரு கூட இருந்தார்? அவருடைய மனைவி. அந்த அம்மா இல்லைன்னா இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது அவங்களுக்கு? இந்த ரெண்டும் இருக்கணும். அதுதான் பந்தம். இந்த பந்தம் நல்லது. குடும்பம் என்ற பந்தம் நல்லது. கணவன் மனைவி என்ற பந்தம் நல்லது. பெற்றோர் பிள்ளைகள் என்ற பந்தம் நல்லது. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதில் என்ன நுட்பம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி என்ற ஆகவில்லை என்றால் இறை இன்பம் எப்படி இருக்கும் என்று எந்த உயிருக்கும் தெரியாது. அப்படி சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் பிறந்து வந்தது போல இனிமேல் பிறக்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் வந்து பிறப்பதற்கு வழி இல்லாமலேயே போயிடும். அதனாலதான் பந்தம் நல்லதுங்கிறோம். அதனாலதான் பெருமாள் இந்த பந்தத்தை உருவாக்கி இருக்கிறார். பந்தமும் வீடும் ஆகியனா இருக்கு. ஆனா கடைசி வரலும் பந்தத்திலே இருக்கக்கூடாது. பந்த வேலை முடிஞ்சதுன்னா போயிட்டே இருக்கணும். இல்லை சார் இடம் நல்லா இருக்குது, இங்கேயே பந்த காலம் முடிச்சு நிற்கிறேன்னா அது உங்க விருப்பம். பெருமாள் ஒன்றும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். உங்க விருப்பம். நான் எத்தனை பேர் வேணாலும் பிறக்கிறேன்னு உன்னுடைய விருப்பம் பிறந்துட்டு போ. பெருமாளுக்கு அதனால என்ன எழுப்பு? ஒரு எழுப்பும் கிடையாது. சார் எனக்கு 4ஆம் கிளாஸே நல்லா இருக்குது, நான் ஃபெயில் ஆகினா ஆகு. 10 வருஷம் 4ஆம் கிளாஸை படி. யார் வேண்டான்னா வெள்ளமாவா? இதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். எனவே அந்த வகையில் பந்தமாய் வீடும் ஆகியனார்க்கு ஆதியும் அந்தமும் ஆகியனார்க்கு. அவன் ஆதினா தோற்றம்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். இறைவனுக்கு தோற்றம் உண்டா? இறைவனுக்கு முடிவு உண்டா? கிடையாது. ஆனால் இறைவன் படைக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் தோற்றமும் உண்டு, அழிவும் உண்டு. அது அவன் தான் செய்தாகணும். வந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்துட்டா நமக்கு என்ன? எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தான். பாட்டேன், முப்பாட்டேன், பூட்டேன், ஓட்டேன், அத்தனை பேர் இதுவரை சாகாம இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. என்ன ஆகும்? நமக்கு வாழ்நாள் இப்ப எவ்வளவு? 60 அறிவியல் சொல்லுகிறது, அரசு சொல்லுகிறது. ஆனா எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும்? 100 ஆண்டுகள் வாழலாம். நம்முடைய முன்னோர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்? 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமையினுடைய வயது எவ்வளவு? 300க்கு மேல. நம்முடைய முன்னோர்கள் 300 வயது கடந்து வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? முதுமை வர 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அவர்களை என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு மேல பாதுகாக்கிறது சிரமம் என்று கருதி ஒரு பெரிய பானையில போட்டு உள்ள வச்சுட்டாங்க பூமியில். அதுதான் முதுமக்கள் தாழின்னு இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன தெரிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நாம நினைச்சோம்னா இந்த உடலை மட்டும் நன்றாக வைத்து கொண்டோம் என்றால் நமக்கு சாவு 100 அல்ல 1000 நிலையில் வச்சுங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி எல்லாரும் இருந்தாச்சுன்னா